அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க போங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஷன். இந்த என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஷோ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அது என்ன அப்டேட்? இந்த அப்டேட்டை பார்த்தா சில பேர் சந்தோஷமாகலாம், சில பேர் சோகமாகலாம், சில பேர் இந்த சீசனுக்கு எதிராக இது அப்படின்னு சொல்லி கூட நினைக்கலாம். அந்த பத்தி ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு, சின்னது இல்ல பெரிய அப்டேட்டே வந்திருக்கு. அது என்னன்ற வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஷோல என்னடா அவ்வளவு ஃபன் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த அளவுக்கு தான் ஒரு ஷோ போயிருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோல மொத்தமா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல ரோஸ்ட் ட்ரோல் எல்லாமே வரும். யார் யார் ரோஸ்ட் ட்ரோல் பண்ணுமோ கமெண்ட் பண்ணுங்க, வாங்க வீடியோ. இப்ப ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு ஷோங்க. இந்த ஷோவை பாத்தீங்கன்னா ஏடா இவ்வளவு ஃபன்னா கொண்டு போயிருக்கீங்க, இதே உள்ளே காட்டியிருந்தா அவ்வளவு ஃபன்னா இருந்திருக்குமேடா அப்படி அளவுக்கு தான் இருந்தது. அது வேற எந்த ஷோவும் இல்ல, அண்டாக்கா கசும் அந்த ஷோ தான். அந்த ஷோல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வெறும் ஃபன்னா தான் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லணும். நான் இது வரைக்கும் அந்த ஷோ நிறைய பாத்திருக்கேன், பட் இவ்வளவு ஃபன் இருந்து நான் பார்த்தது தான் சொல்லணும். அதை பாத்தீங்கன்னா செம்ம ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங் சிரிக்க ஆரம்பிச்சு அந்த ஷோ முடிவு வரைக்கும் சிரிச்சுட்டு தான் இருந்தோம். அந்த அளவுக்கு செம்ம ஃபன் பண்ணாங்க. இதை நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பண்ணிருக்கலாம். ஏன்னா போனதெல்லாம் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் போயிருக்காங்க. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டீம்ல கானா வினோத், வியானா, சுபிக்ஷா, துஷார். இன்னொரு டீம்ல பாத்தீங்கன்னா சபரி, அரோரா, ஆதிரை, எஃப்ஜே. இவங்களா ரெண்டு டீமா பிரிஞ்சிருக்காங்க. இந்த ரெண்டு டீமும் சரியான ஃபன் பண்ணிக்கிட்டு நடுவுல அந்த கேமியோலாம் வந்தாங்க. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லணும். இது நீங்க பிக் பாஸ் வீட்டுல காட்டியிருந்தாலே செம்ம ஃபன்னா கொண்டு போயிருக்கலாம். சண்டை 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 அதான் போயிட்டு இருந்தது. பட் பிக் பாஸ் வீட்டுல பண்ணியிருந்தா செம்ம ஃபன்னா போயிருக்கும். பிக் பாஸ் சீசன் 9 வேற மெத்தட்ல பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவ்வளவு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, முடிஞ்சு போச்சே. அதான் இப்ப நடந்திருக்கு. இந்த ஷோல பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு கேமியோ வராங்க. அந்த கேமியோ யாருன்னு பாத்தீங்கன்னா வாட்டர்மேலன். பார்த்தோன்னே வினோத் வந்த காண்டு அப்படியே அவரே ஷோ விட்டு விலக போறாரு. அந்த அளவுக்கு தானாவனத் திவாகர் மேல கோவமா இருக்காரு, டர்பிஸ் மேல கோவமா இருக்காரு, ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி செம்மையா பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அந்த கேமியோ டர்பிஸா கட்ட போட்டிருந்தாரு. கேமியோ டர்பிஸ் போயிட்டு வினோத் கிட்ட போய் வம்பிழுக்கிறாரு. வினோத் உள்ள இருக்கிறவங்க சும்மா விட்ட, வெளில வந்தானா நெத்தில மார்க் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வினோத் கலாய்க்கிறாரு. அந்த அளவுக்கு இங்க செம்ம ஃபன்னா தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரையும் செம்ம ஃபன்னு தாங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இவங்க போற ஸ்டார் மியூசிக்கும் செம்ம ஃபன்னா கொண்டு போனாங்க, அண்டாகாசும் செம்ம ஃபன்னா கொண்டு போனாங்க. ஏயா பிக் பாஸ் விட்டு நீங்க இதை பார்க்க 1.5 மணி நேரம் ஷோ தான், ஆனா அங்க 24 மணி உங்களை பார்ப்பாங்க. 24 மணி நேரமும் உங்களால ஃபன் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் 1 ஹவர்ஸ் அங்க பண்ணியிருந்தா கூட அங்க செம்மையா போயிருக்கும். ஏன்னா அந்த 1 ஹவர்ஸ் எபிசோட் தான் நைட் 9 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த எபிசோட்லயாச்சும் அவங்க ஃபன்னெல்லாம் தூக்கி உள்ள போட்டிருப்பாங்கன்னு சொல்லணும். இது அங்க பண்ணிருக்கலாம். ஒருவேளை உங்களை யாராச்சும் ஃபன் பண்ண விடாம தடுத்திருக்காங்களோ தெரியல, நமக்கு எதுக்கு. ஆல்சோ இப்ப இந்த 2 ஷோவும் செம்ம ஃபன்னா போயிருக்கு, நல்லா இருந்துச்சு. காணாம டைமிங்கா இருக்கட்டும், கவுண்டரா இருக்கட்டும், எல்லாம் வேற லெவல கட்டாச்சு தான் சொல்லணும். ஆனா இந்த ஷோல ஒருத்தவங்க வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. யாரும் இல்ல, விஜேஎஸ் பாத்தீங்கன்னா செம்ம கலாய். விஜேஎஸ் கேட்ட போட்டு ஒருத்தவங்க உள்ள வந்ததுல இருந்து போற வரைக்கும் கலாய் தான். விஜேஎஸ் முடிச்சு விட்டாங்க தான் சொல்லணும். இந்த ரோஸ்ட்ல இருந்து, ரெட் கார்ட்ல இருந்து, அந்த அப்புறம் எஃப்ஜே கலாச்சு, எஃப்ஜே நீங்க பேசாதீங்க சொல்றதுல இருந்து எல்லாத்தையுமே மொத்தமா முடிச்சு விட்டாரான்னு சொல்லு விஜேஎஸ். ஏன்னா விஜேஎஸ் அங்க பண்ணது ஆடியன்ஸ் இப்படி பேசியிருப்பாங்களே. இப்ப எஃப்ஜே எந்திரிக்க சொன்னா எஃப்ஜே நீ பேசாத உட்காரு அப்படி இப்படின்ட்டு அதே மாதிரியே போயிட்டு இந்த கேமியோ விஜேஎஸ் கேட்ட போட்டிருந்தவர் வேற லெவல்ல பண்ணிட்டாங்க சொல்லணும். வேற லெவல்ல இருந்தது. சொல்ல போனா விஜய் டிவி விஜிஎஸ் முடிச்சு விட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே, அது என்னன்னு தெரியுமா? பிக் பாஸ் சீசன் 9 கொண்டாட்டம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருங்க. பிக் பாஸ் சீசன் 9 கொண்டாட்டம் என்னடா இது வரைக்கும் வரலன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தப்பதான் தெரியுது அது இனிமேல் என்னடா சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்ட் ஒரு கண்டஸ்டன்ட் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் கொண்டாட்டம் இருக்கா இல்லையான்னு கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பிக் பாஸ் சீசன் முடிஞ்சு 1 வீக்ல அவர் சொல்லியிருக்காரு, இல்ல இன்னும் எதுவும் ட்ரை பண்ணல, இனிமே தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ரீசெண்டா ஒரு 2 டேஸ் 3 டேஸ் முன்னாடி என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, இல்லன்னு சொல்லி போட்டிருக்காரு. என்ன அப்படி பண்றீங்க, பிக் பாஸ் சீசன் 9 கொண்டாட்டம் இல்லையா, ஏன் எதுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சில பேர் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் இல்லைன்னு சில பேர் செம்ம ஜாலியா இருப்பீங்க. சில பேர் என்னடா பிக் பாஸ் கொண்டாட்டம் இல்லையே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. சில பேர் இந்த சீசனுக்கு எதிராக கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி கூட நினைப்பீங்க. எல்லாமே இப்ப முடிய போதான் சொல்லணும். பிக் பாஸ் சீசன் 9 கொண்டாட்டம் இல்லன்ட்டு இப்ப ஒரு கண்டஸ்டன்டே சொல்லிருக்காங்க. யார் அந்த கண்டஸ்டன்ட் நீங்க கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. சொன்னா எனக்கு பெரிய அப்பா வந்துடும் பின்னாடி. சோ அதனால பிக் பாஸ் கொண்டாட்டம் இப்போதைக்கு இல்லையான்னு தெரியல, மொத்தமாவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்ச 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் இந்த பிக் பாஸ் கொண்டாட்ட பற்றி ஒரு அப்டேட் வரல. போன சீசனா 2 பார்ட்டா போயிடுச்சு. இப்ப என்ன பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 கொண்டாட்டம் இல்லன்னு இருக்காங்க. என்னன்னு சுத்தமா தெரியல. ஏன் இப்படி பண்ணாங்க சுத்தமா தெரியல. இவங்க என்ன நினைச்சிட்டாங்களோ, பிக் பாஸ் சீசன் 9 இப்படி போச்சே, கொண்டாட்டத்தை கொண்டு வச்சா எங்களை போட்டு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு விஜய் டிவி கொஞ்சம் யோசிச்சாங்களா இல்லன்னு தெரியல. ஒருவேளை பிக் பாஸ் 9 சீசன் 9ல இருக்காங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒர்க் இருக்கனால பிக் பாஸ் கொண்டாட்டம் வேணான்ட்டாங்களா, ஒண்ணுமே தெரியல, சுத்தமா தெரியல. சோ இந்த சீசனோட பிக் பாஸ் 9 கொண்டாட்டம் இல்ல. அந்த கண்டஸ்டன்ட் சொல்றத வச்சு பார்த்தா இந்த சீசன் பிக் பாஸ் கொண்டாட்டம் இல்ல அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம விட மாட்டோம்.
வெயிட் பண்ணுவோம். அடுத்த சீசன் எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்காக. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பிக் பாஸ் கொண்டாட்டம் ஏன் இப்படி நடக்கலன்ட்டு எனக்கு ஒரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் கொண்டாட்டம் நீங்களும் நிறைய பாத்தீங்கன்னா ஷோல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் மறுபடியும் வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன் வராங்க, எதுக்கு வராங்கன்ட்டு அப்ப எனக்கு யோசிக்க தோணல. ஆனா இப்பதான் தோணுது, சில பேர் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க போல, இல்ல சில பேர் ஷோக்கே கூப்பிட்டா வந்திருக்க வரல. சோ அதனால எதுக்கு பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு எப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சாங்கன்னு தெரியல. ஏன் பாத்தீங்கன்னா கனி, கம்யா ஜோ, அப்புறம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா, பிரஜன், பிரவீன் காந்தி, பிரவீன் ராஜ், அப்சரா இவங்கலாம் வந்து இப்ப ஷோக்கு எந்த ஷோக்கும் வரல. இன்வைட் பண்ணிருப்பாங்க, பட் இவங்க வராம இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு டவுட் இருக்கு. சோ அதனால பிக் பாஸ் கொண்டாட்டமும் எந்த ஷோக்கே வர மாட்டாங்க, பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு வருவாங்கன்னு யோசிச்சாங்களா தெரியல. சேனல் இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒர்க் இருக்கு. சோ அதை பத்திட்டு அதனால சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு பிக் பாஸ் கொண்டாட்டம் இல்லன்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பிக் பாஸ் சீசன் 10 எப்ப ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் நம்ம இந்த கொண்டாட்டத்துக்காக வெயிட் பண்ணுவோம். வழி இல்ல, ஓகே காத்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து போன வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சுக்கும், நிறைய பேருக்கு வந்து இந்த மூவி அப்டேட்ல நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அதுல வந்து கொஞ்சம் பேருக்கு இப்பதான் இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கிடைச்சிருக்கு போலயே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. அது என்ன, யார் யாரு கேட்டீங்க, சுபிக்ஷாக்கு ஒரு மூவி அப்டேட் வந்திருக்கு. சுபிக்ஷா ஒரு மூவில நடிச்சிருக்காங்களாம் ஒரு ரோல்ல. சோ சுபிக்ஷாக்கு ஒரு மூவி. அதுக்கப்புறம் துஷார் வந்து ஷோக்கு மட்டும் தான் சொல்லி போன வீடியோ சொல்லியிருந்தேன். ஆனா இல்ல, அவருக்கு இன்னும் 3 மூவி வந்து சைன் பண்ணிருக்காராம். அது இன்னும் கூட விரைவில் அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் நவியானே போன வீடியோ சொல்லியிருந்தா 3 மூவி அப்படி இது அப்டேட் இருக்குன்னு, பட் இன்னும் உங்களுக்கு மூவி இன்னும் அப்டேட் வந்துகிட்டே இருக்கான். சோ அதனால விரைவில் என் ஃபேன்ஸ் பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானாவே சொல்லியிருக்காங்க. சோ இவங்க 3 பேருக்கு இப்ப அப்டேட் கிடைச்சிருக்கு. ஃபைனலி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டமும் இல்லன்னு போச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ரிவ்யூ இன்டர்வியூ கொடுப்பாங்கட்டு அதுவும் இல்ல. நம்ம பிக் பாஸ் அப்டேட் பிக் பாஸ் சீசனை இதோட முடியுதுன்னு தான் சொல்லணும். வேற வழியே இல்ல. இது வரைக்கும் கொண்டாட்டத்துக்காக கொஞ்சம் ஹைப் இருந்தது, பட் இப்ப அதுவும் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. ஆனா அந்த கண்டஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு கண்டஸ்டன்ஸுக்கே இன்னும் தெரியலன்னா அப்ப நமக்கு எப்படி தெரியும். ஸோ அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த இது முடிஞ்சிச்சு, பிக் பாஸ் முடிஞ்சிச்சு. அப்புறம் எல்லாம் கேட்கற கேள்விதான் எனக்கும் கேருது, வாட் நெக்ஸ்ட் ஒன்னும் தெரியல. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வரலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வேணும், மூவி அப்டேட்ஸ் அண்ட் ரோஸ்ட் ட்ரோல் என்னதான் வேணும் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை கொண்டு வரேன். ஏன்னா பிக் பாஸ் என்ன இதோட முடியுது. பிக் பாஸ் அப்டேட்ஸ் இனிமேல் வராது. இனிமேல் ஆகஸ்ட் மந்த் தான். நம்ம ஆகஸ்ட் மந்தே சொல்றீங்க கேட்டீங்கன்னா ஆமா. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப ஜூன் ஜூலைலயே பாத்தீங்கன்னா இந்த கண்டஸ்டன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் கொஞ்சம் வெளில வர ஆரம்பிக்கும். செப்டம்பர் மந்த் வந்து அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆகஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் வெளில வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் வந்து அவங்களே ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிக் பாஸ் 10 விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பிக் பாஸ் சீசன் 10 ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி தான் நடக்கும். அதனால ஜூன்ல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஜூன் லாஸ்ட்ல இருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பிக் பாஸ் அப்டேட்ஸை. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல மூவி அப்டேட்ஸ் போடலாம் இருக்கும். மூவி அப்டேட்ஸ் அண்ட் மூவி ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால நிறைய வைரல் ட்ரோல்ஸ் எல்லாமே போடலான்னு இருக்கும். இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு நாள் சப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு சரி, இனிமேல் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க வந்து என்ன ட்ரோல்னாலும் கீழே கேளுங்க, நான் உங்களுக்காக கொடுக்குறேன். நான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தீங்க பார்வதி அம்மா ட்ரோல் பண்ணுங்கன்ட்டு. பாரு ட்ரோல் பண்றோமா, ஏன்னா பாரு அந்த அளவுக்கு பேசுறாங்க. இப்ப பாரு பண்றோம்னா அவங்க இன்னும் ஒவ்வொரு இன்ட்ரோ கொடுத்து பார்வால எதுக்கு அவங்கள ட்ரோல் அண்ட் ரோஸ்ட் பண்ணும். சோ அதுல விட்டுலாம். நம்ம பாரு இருக்காங்க, நம்ம இதுக்கு பாரு வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்களான்னு தெரியல. கொடுப்பாங்க, அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. பாரு இன்டர்வியூ கொடுத்தவங்க அதை அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம 10K ரீச் பண்ண இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் இருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.